ஒளி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், கடன் பிரச்சனைகள் என்ன தோற்றத்தை கொடுக்கும், என்ன அறிகுறிகளை கொடுக்கும், அதிலிருந்து ரெக்கவர் ஆகுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரியலாம். முதல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பதவி உயர்வில் பிரச்சனை வரும். பதவி உயர்வுல பிரச்சனை வரும். அதே மாதிரி உங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நீங்க அதை முழுமையாக எடுத்து அதை எடுத்து பண்ணுவீங்க. ஆனால் எந்த வேலையினாலும் உங்களுக்கு என்னன்னா, ஒரு பெரிய பதவி கொடுத்தாலும் உங்களுக்கு அது சாதாரண வேலையாக தான் தோன்றும். அதுக்குள்ளே ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனைகள் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாச்சுனாலே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உருவாகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அப்பா வழியில் உள்ளவங்களுக்கு நிறைய உங்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. நீ எனக்கு இதை செய்யல, நீ எனக்கு அதை செய்யலன்னு சொல்லிட்டு நிறைய உங்களை கடன்களை செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப அழுத்தங்களை கொடுப்பார்கள். அந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக மாறும் அப்படிங்கிற. அப்புறம் உங்க மாமியார்னால் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதாவது கணவனுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லாட்ட மனைவியுடைய அம்மாவாக இருக்கலாம். இவங்களுடைய அம்மாக்களால் நிறைய பிரச்சனைகளாக வரும். கௌரவ குறைச்சல் ஏற்படுது, ஒரு என்னை சரியா மதிக்கல, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் போது உங்களுக்கு என்னன்னா, இந்த கடன் பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் போதே நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கணுக்கால் அல்லது முட்டி வலிகள் ஏற்படும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முட்டி வலிகள் ஏற்படும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்க கவனமாக கவனிக்கணும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படிங்கறத அர்த்தம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கு கொலஸ்ட்ரால், கொழுப்பினால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போனா முழுமையான இறை வழிபாடு செய்ய முடியாமல் நீங்க நிப்பீங்க. நான் இந்த வழிபாடு செய்யலாம், அந்த வழிபாடு செய்யலாம், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு நினைப்பீங்க. எந்த வழிபாடும் செய்யாமலும் ஒரு அறகுறையோட நீங்க கோயிலை கும்பிட்டுட்டு வந்த மாதிரி ஒரு இருக்கும். முழுமையான கோயிலை கும்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். திருப்தியே இல்லாத தன்மை கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் போது கடன் பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அந்த கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு அடையாளம் காட்டும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க உங்க வாழ்வியல சந்திக்கும் போது கொஞ்சம் நம்ம அவேர்னஸா கொஞ்சம் உஷாரா நான் இருந்துக்கிறேன், இந்த இடத்துல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மீண்டு வருவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மீண்டு வருவதற்கு முதலில் நீங்க செய்ய வேண்டியது சுவாமிமலை முருகர் வழிபாடுகளை எடுக்கோங்க. அதில் நீங்க வெள்ளை துணியில சாமிமலை முருகருக்கு கொஞ்சம் ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ரூபாய் காயினை வைத்து அதுல ஒரு மல்லிப்பூ வச்சு கட்டி தலைக்கு மரத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு படுங்க. இந்த மல்லிப்பூ மட்டும் மறுநாள் காலையில எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு மல்லிகைப்பூ சீசன் இல்லை, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. மல்லிகைப்பூ சீசன் இல்லைன்னா ஜாஸ்மின் ஆயில் சொல்லிட்டு இருக்கும் கடைகள்ல. அது அந்த வெள்ளை துணியில நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அதுல அந்த காயினை வச்சு கட்டிட்டு அப்புறமா நீங்க படுங்க. இது தினமும் அந்த ஜாஸ்மின் ஆயில லைட்டா அந்த துணியில தடவிட்டு நீங்க படுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மருதாணி அந்த பூவை வைத்து நம்ம வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் நிறைய தீரும். அந்த மருதாணி அந்த பூவு அதெல்லாம் என்னன்னா, மறுநாள் தண்ணீரை போட்டுட்டு அந்த தண்ணிய அந்த மருதாணி பூ இருக்கு இல்லையா, அந்த மருதாணி பூவை அந்த ஒரு ரூபாய் காயின்ல வச்சு கட்டி வச்சு கும்பிட்ட பிறகு மறுநாள்ல அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மருதாணி பூவை அந்த முடிச்சுல இருந்து எடுத்து தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கும்போது உங்க வீட்டுல நிறைய செல்வ நிலைகள் உயர்வதை காணலாம். அதில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிறைய தீரக்கூடியதாக இருக்கும். இந்த செல்வ நிலை உயர்வுக்கு உங்களுடைய மருதாணி விதைகள், மருதாணி பூக்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது பூஜையில வைத்து அந்த வெள்ளை துணியிலே அந்த ஒரு ரூபாய் காயினும் கெட்டி பூஜையில வைத்து கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் அது நீரில் போட்டு அதை வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தெளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் கடன் பிரச்சனைகள் குறைவதையும் கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்குமே நான் இது சொல்லிக்கிட்டே வருது. ஒவ்வொரு ராசிக்குமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஒவ்வொரு ராசியுடைய அறிகுறிகளும் நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். இந்த அறிகுறிகள் தெரியும் போதே நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கடனுடைய அளவுகள் குறைவதை கண்கூடா பார்க்கறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவது குறைக்கப்படும். நீங்க கடன் அதிகமா வாங்க ட்ரை பண்றது குறைவாக இருக்கும். செல்வ நிலைகள் உயர்வதையும் காணலாம். அதனால செல்வ நிலை உயர்வதும் கடன் வாங்குவது குறைவதும் காணலாம்.
இன்னொன்னு என்னன்னா, பொதுவாக நம்ம கடன் அளவு குறையும் போது ஆரோக்கிய அளவுகள் குறையும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால ஆரோக்கிய அளவும் குறையதாக இருக்கிறது அப்படின்னா, உடனே யாராக இருந்தாலும், எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு தடவை வீட்டுல வந்து கணபதி ஹோமம் பண்ணிருங்க. எந்த ராசினாராம் இருந்தாலும் சரி, ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணிட்டு வீட்டில் வந்து அந்த கணபதியுடைய ஹோமம் மட்டும் இல்லாமல் அந்த புகை வந்து வீட்டுல வந்து அந்த ஹோம புகைகள் வந்து உங்க வீட்டுல வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கி கொடுக்கும். அதனால நான் சொல்ற இந்த பரிகாரங்கள் இது வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செல்வ நிலை உயரும், கடன் குறையும். அதே மாதிரி கடன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பரிகாரம் பண்ணும்போது நீங்க கணபதி ஹோமமும் எல்லா ராசினரும் பண்ணலாம். வருடத்துக்கு ஒருத்தர கணபதி ஹோமத்துக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு வருடம் வருடம் உங்க பிறந்த நாளை எடுத்துக்கோங்க. யார் வீட்டு முக்கிய தலைவரோ அவங்களுடைய பிறந்த நாளை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பிறந்த நாளில் இந்த மாதிரி ஹோமம் பண்ணி கும்பிடும் போது உங்க வாழ்க்கையில வந்து அந்த கடன் பிரச்சனை தீரும் போது உடல் ஆரோக்கியம், ஒரு எல்லாரும் எதிரிமா தோன்றுதல் இதெல்லாமே ஏற்படும். அதுல இருந்தும் தப்பிச்சு விடலாம். அதனால இதை பண்ணும்போது எப்பவுமே நம்ம இறைவன் வந்து ஒண்ணு செய்யும் போது அதுக்கு நெகட்டிவாக நோனை நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுவார். அப்போங்கும் போது அதையும் நம்ம சமாளிக்கும் திறன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கணபதி ஹோமத்தை பண்ணுங்கன்னு சொன்னது. அதனால இதெல்லாம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள், வெற்றிகள் வரும். அது போக இங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடுகளை எடுத்து கும்பிடுவது சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வ வழிபாடுகளை எடுப்பது, முன்னோர்கள் வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக சுவாமிமலை முருகருக்கு நீங்க வந்து செய்ய வேண்டிய மாலைகள், அதாவது சந்தன காப்பு இதெல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணும்போது உங்க வீட்டில் உள்ள அந்த சிம்மராசிக்காரர்களுக்குள்ளே கடன் பிரச்சனைகள் முழுமையாக குறையும் என்பதில் ஐயம் இல்லை. இதை தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.